எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரிலேயே திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 9வது நூறில் 10வது பதிகத்தில் 4வது பாட்டு. 4வது பிரபந்தம் சீரியல் நம்பர் 3659. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. மானை நோக்கி மடப்பின்னை தன் கேழ்வனை தேனை வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வானை உந்தும் மதில் சூழ் திருக்கண்டபுரம் தான் நேர்ந்த பெருமான் சரணாகுமே. இது பாட்டு. இதில் ரொம்ப எளிமையாக இருக்குது. பாட்டே எளிமையாக இருக்குது. இதில் ஒரு அரிய சொற்கள்ன்றது ரொம்ப இல்லை. பிரிக்கணும். பாட்டை வார்த்தைகளை பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். மானை நோக்கி மடப்பின்னை தன் கேழ்வனை தேனை வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வானை உந்து மதில் சூழ திருக்கண்ணபுரம் தான் நயந்த பெருமான் சரணாகுமே. மான்னா மான், பெண்மான் தான் மான்வாங்க. மான் நைந்துன்னா மானை. மானைன்னு நீங்கள் மானைன்னு எடுத்துக்கூடாது. மானை நோக்கின்னு மானைன்னு எடுத்துக்கூடாது. மான் நைனா நைந்து தோற்றுன்னு அர்த்தம். மானை தோற்றுவிக்கும், மான் தோற்று போகும், அப்படி எடுத்துக்கணும். மானை நோக்கினா மான் தோற்று போகும்படியான, மான் தோற்று பார்க்கும்போது மான் தோற்று போகும்படியான அழகுடையன்னு அர்த்தம். மானை நோக்கி மடப்பின்னை. மடன்னா பெண், பின்னைனா நப்பின்னை. மடப்பின்னை நப்பின்னை நீலாதேவியோட அம்சம். அவளுடைய அழகே அப்படி ஒரு அழகாம். அவளுடைய பின்னலும் அவளுடைய அந்த நடை அழகு இருக்கே, அவ்வளோ அருமையாக இருக்குமா. அதாவது அழகில் 2-3 விதம் இருக்குது. கூப்பிடுற அழகுன்னு ஒன்று இருக்குது, கும்பிடுற அழகுன்னு ஒன்று இருக்குது. இவளோடது கும்பிடுற அழகாம். நீலாதேவியின் அம்சம் கையெடுத்து கும்பிடும்படியான பின்னல் அழகு படைத்தவள். பின்னழகுன்னா பின்னல் அழகு படைத்தவள். யசோதையோட அண்ணா பொண்ணு இவன். கும்பன்ற யசோதையோட அண்ணன் ஒருத்தருக்கான். அவன் அவனோட பொண்ணு இவன். இவனுக்கு அந்த கும்பனுக்கு கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்லை. என்ன பண்ணா, அவன் ஒரு 7 எருது வளர்ப்பான். கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய தங்கை கேட்குறா அவன் பிள்ளைக்கு, எப்படி சொல்கிறது, இல்லைன்னு எப்படி சொல்கிறதுன்றதுக்காக என்ன பண்ணுவான், அந்த 7 காளமாடு அடக்குவான். 7 காளமாடு வளர்ப்பான். அதில் ஒரு காளமாட்டை அவுத்து விட்டு, இந்த காளமாட்டை அடக்கிட்டா உனக்கு நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், நப்பினியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவான். கிருஷ்ணன் சின்ன பையன். இவன் கிருஷ்ணனுக்கு நப்பினிக்கு 16 வயசு பெரியவ. ஞாபகம் வச்சுக்கோ, நப்பினி 16 வயசு பெரியவ கிருஷ்ணனோட. இருந்தாலும் அவள் கிருஷ்ணனை விரும்புகிற, கிருஷ்ணனும் அவளை விரும்புகிற, கண்ணனும் அவளை விரும்புறதுனால அந்த மாட்டை விட்டுறான். அதான் அந்த 7 எருது வச்சிருப்பான். 7 எருதுல ஒரு எருதை நீ அடக்கிட்டேன்னா உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். கிருஷ்ணன் என்ன சொல்லுவான், நீ எல்லா எருதையுமே அவுத்து விடு, நான் பார்த்துக்கிறேன்னுவான். என்ன பண்ணுவான், முதல்ல ஒரு எருதை விடுவான். ஒரு எருதை விடும்போது இவன் சண்டை போடுறதை பார்த்த உடனே அவன் கும்பன் என்ன பண்ணுவான், எப்படியாவது கிருஷ்ணனை தோக்கடிச்சிடணுன்றதுக்காக 7 எருதையும் அவுத்து விட்டுருவான். 7 எருதும் சுற்றி 4 பக்கமும் நிற்கும். 7 எருதையும் ஜெயிப்பான். கிருஷ்ணன் ஜெயிப்பார். 7 எருதையும் கண்ணன் ஜெயிச்சு அந்த நப்பினையை கல்யாணம் பண்ணிக்கிறார். அது உங்களுக்கு இதில் கூட வரும், எவ்வளவு கிடந்தானே இதில் வரும். அதில் எருதுகள் 15 மெல்விளையால் பாவை பரிமளால் 15 மெல்விரலால் பாவை 15 மெல்விரலால் பாவைதன் காரணத்தால் எருதுகள் எருதுகளும் வென்ற வேந்தன், 7 எருதுகளையும் வென்ற வேந்தன் விரிபுகசே நந்தந்த மைந்தன் ஆக உள்ள நம்பி நம்பெருமான் எந்த எம்பெருமான் எவ்வளவு கிடந்தானேன்னு அது பாட்டு. திருவள்ளுவர் பாடுறது எவ்வளவு கிடந்தானேன்னு அது 10 பாட்டு அந்த திருமங்க பாடுது. அந்த பாட்டை அது என்னன்னா சொல்லுவார் இதில் கரெக்டாக. அந்த எருதை ஜெயிச்சதை ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த மாதிரி வருது. அதே மாதிரி இந்த நப்பின்னை என்னன்னா, எப்பயுமே இந்த பலம் கம்மியாக இருக்கிற வாழ்க்கை தான் அவள் சப்போர்ட் பண்ணுவாள். தாயாரே அப்படி தான்.
தாயார் வந்து பலம் பொருந்திய தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா. பலம் இல்லாத பலவீனமாக இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை எப்படியாலும் கரையேற்றி விட்டுறணும் அப்படிதான் பார்ப்போம். அது மாதிரி தான் நினைக்கலாம். அது தாயாருடைய இதுவே அது மாதிரி தான். அது மாதிரி மடப்பின்னை தன் கேள்வனை, கேள்வன்னா புருஷன், அந்த நப்பின்னையோட நப்பின்னை ஆகிய பெண்ணுடைய அவளுடைய கேள்வனை, தன் கேள்வனை, அவளுடைய கேள்வனை தேனை வாடா. தேனை வாடான்னா தேன் வழியக்கூடிய வாடாத மலர்கள். தேனை வாடான்னா தேன் ஒழிஞ்சிட்டே இருக்கும். தேன் எப்பயுமே ஒழிஞ்சிட்டே இருக்கும். அதனால அந்த மலர்கள் வாடவே வாடாது, அப்படியே இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார். தேன் வழியும் தேனை வாடா மலரிட்டு. மலரிட்டுன்னா அந்த மாதிரி மலர்களை கொண்டு நீர் இறைஞ்சுமின். நீர்னா நீர் நீங்கள், நீர்னா நீங்கள், நீ தண்ணீர்னு நினச்சிக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீர்னா நீங்கள். நீங்கள் இறைஞ்சுமின். இறைஞ்சுமின்னா கெஞ்சி வேண்டி பெருமாள்கிட்ட அடிபணிஞ்சு வேண்டி கெஞ்சி அவரை வணங்கி கேளுங்கோ அப்படி, அவர்கிட்ட இறைஞ்சுங்கோ. இறைஞ்சுங்கோன்னா கெஞ்சி கேளுங்கோ அப்படின்னு அர்த்தம். இன்னுன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டு இது, அதனால அது அது அர்த்தம் கிடையாது. பாடல்களில் சில இடத்துல வரும் அது. அடுத்தது மலரிட்டு இறைஞ்சுமின் தேனை வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வானையுந்து மதில் சூழ். வானை உந்துன்னா வானை உந்து மதில் சூழ். வானை உந்து மதில் சூழ்னு மொத்தமாக இருக்கும். அதை பிரிச்சுக்கணும். வானை உந்து மதில் சூழ்னு வரணும். அது மாதிரி எடுத்துக்கணும். வானை உந்து மதில் சூழ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கும்போது அந்த மாதிரி வானை உந்து மதில் சூழ்னா வானை மானத்தை போய் முட்டுறதான். திருக்கணபுரத்து கோயில் அந்த மதில் எந்த மதில்னா திருக்கணபுரம் பெருமாளோட கோவில் மதுரம். அது சொல்றார். வானை உந்தும் மதில் சூழ். வானை உந்தும் மதில் சூழ் திருக்கண்ணபுரம். திருக்கண்ணபுரத்து கோயிலோட அந்த பெருமாள் கோயிலோட கோயில் மதில் சுவர் இருக்க, அந்த சுவரு வானலகத்தை போய் முட்டுறதான். அதான் இதுவும் உயர்ந்த வச்சு அணிதான். இது வந்து வானலகத்தை போய் முட்டுற மாதிரி எங்கேயாலும் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. இருந்தாலும் அவ்வளோ உயரமாக இருக்கு அப்படின்றத சொல்ல. வானை உந்தும் மதில் சூழ். வானை உந்தி தள்ளுகின்ற அந்த மாதிரி மதில் சுவர் தான் இந்த திருக்கணபுரத்து சுவர் இருக்கு. அது போய் வானத்தில் முட்டுறதான். வானத்தை முத்தி மேலே தள்ளுறதான். அந்த வானத்தை ஆகாயத்தை உந்தி போய் முட்டின்னு தள்ளுறதான். அந்த மாதிரி அவ்வளோ உயரமான மதில் சூழ். வானை வந்து மதில் சூழ் திருக்கண்ணபுரம். திருக்கண்ணபுரத்தில் தான் நயந்த பெருமாள். அதில் தான் இந்த இடத்துல வந்து தான் நயந்தன்றது வந்து தானே வந்து விரும்பி குடிகொண்டு. தான் நயந்தன்னா விரும்பி குடிகொண்டுள்ள தான் நயந்த பெருமான். தான் நயந்த பெருமான் யாரு? அவர் தான் திருக்கண்ணபுரம் சௌராஜ பெருமாள். தான் நயந்த பெருமான் சரணாகுமே. அவரோட திருவடிகளை சார்ந்து அவரோட திருவடிகளை பணிஞ்சு போற்றி இந்த நீங்கள் உங்கள் இதை ஓய்வடைங்க. உங்களுடைய இந்த பிறவியை அடியாராக இருக்க நீங்கள் இந்த பிறவி பிணியை போக்குங்கோ அப்படின்றதாக சொல்கிறார். நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.